நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 27/6/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:55. திதி பிற்பகல் 2:06 வரை துவிதியை, பின்பு திரிதியை. நட்சத்திரம் இன்று காலை 10:09 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:03 வரை துருவம், பின்பு வியாக்கத்தம். கரணம் பிற்பகல் 2:06 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்தல கரணம். அமிர்தாதி யோகம் காலை 10:09 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை, யமகண்டம் பிற்பகல் 3 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 12:15 1:15 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசுல மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 10:09 வரை, கேட்ட பின்பு மூலம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, சுப முகூர்த்த நாள் இன்னைக்கு. அது இல்லாம ஆஷாட நவராத்திரி. ஆஷாட நவராத்திரினா என்ன? வராகிக்கு ஒரு நவராத்திரி. வராகி நவராத்திரி இந்த அமாவாசை முடிஞ்சு அது மறுநாள்ல இருந்து ஆரம்பம். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. அதுவும் இல்லாம ஆஷாட நவராத்திரின்னு சொல்லும் போது நிறைய வராகிக்கு விசேஷங்கள் உண்டு. இன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடும் அதே போல வராகி வழிபாடும் இன்னைக்கு செய்வது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும், லக்ஷ்மி கடாட்சத்தையும் தரும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு, மகாலட்சுமி மறு பேச்சு பேசாமல் உங்கள் வீட்டில் நிலையாக தங்க நிலைவாசலில் கட்டி தொங்கவிட வேண்டிய இலை என்னென்ன இலை அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்ப்போம். மிதுன லக்னம், லக்னத்திலே சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் சந்திர பகவான், மாந்தி பகவான், புத பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிர பகவான். இன்று வெள்ளிக்கிழமை. மகாலட்சுமி வழிபாடு. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் கொண்டு எடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே போல இன்னைக்கு வீட்டிற்குள் அழையா விருந்தாளியாக நிறைய பேர் வருவார்கள். அது என்ன? வறுமை, கஷ்டம், நோய், பகை, கண்திருஷ்டி, சண்டை சச்சரவு, வாக்குவாதம் என்று 108 சொல்லலாம். நாம் கூப்பிட்டே இருக்க மாட்டோம். ஆனா இதையெல்லாம் ஒட்டு மொத்தமா நம்ம வீட்டிற்குள் வந்து அமர்ந்து கொண்டு ஒரு ஆட்டத்தை போடும். ஆனால் மகாலட்சுமியை வேண்டி விரும்பி அழைப்போம். ஆனால் அவர்கள் மட்டும் நம்ம வீட்டிற்குள் வரவே மாட்டார்கள். ஏன்? அப்படியே வந்தாலும் நிலையாக தங்கி ஒரு நன்மையை செய்ய மாட்டார்கள். லக்ஷ்மி வருவதும் போவதுமாகவே இருக்கிறார்கள். இந்த மகாலட்சுமியை நாம் நிரந்தரமாக நம்ம வீட்டிற்குள் கட்டி போட ஏதேனும் வழி இருக்கா? நிச்சயம் இருக்குங்க. என்ன? வீட்டில் அழையா விருந்தாளியாக வந்து அமர்ந்திருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் வெளியேற்றி விட்டு இந்த மகாலட்சுமியை கொண்டு வந்து வீட்டில் நிரந்தரமாக அமர வைக்க நிலைவாசலில் இந்த ஒரு இலையை மட்டும் கட்டி தொங்க விடுங்கள் போதும். நிச்சயமாக நல்லது நடக்கும், பண கஷ்டம் தீரும், நீங்களும் செல்வந்தர்களாக மாறுவீர்கள். அப்படி என்ன ஒரு அதிசய பொருள்? தேவலோகத்தில் இருந்து இதை கொண்டு வர வேண்டுமா? அப்படிலாம் இல்லைங்க. சிம்பிளானது. உங்க வீட்டு வாசலில் இந்த செடி இருக்கும். அப்படி இல்லை என்றால் பக்கத்து வீட்டு வாசலில் இந்த செடி இருக்கும். அது என்ன இலை? மருதாணி இலை. நாம் எல்லோருக்குமே தெரியும் மருதாணி இலை. மகாலட்சுமி வாசம் செய்கின்ற இந்த மருதாணி இலையை வாசலில் கொத்தாக எடுத்து கட்டிவிட்டு தொங்க விட்டு பாருங்க. அதே மாதிரி அது கூட வேப்பங்கொத்து கொஞ்சம் கட்டலாம் சேர்த்து, அது கூட மாயிலை சேர்த்து கட்டலாம். இந்த மூன்றும் மஞ்சள் நூல்ல கட்டி இதை வாசலில் தொங்கவிட்டால் உண்மையிலே சொல்ல போனா மகாலட்சுமி வீட்டிற்குள் அதுவும் வெள்ளிக்கிழமையில செய்யும் போது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி இதை தயார் செய்த இந்த மருதாணி இலை
வேப்ப இலை, அதே மாதிரி மா இலை, இதை வாசலில் நடுப்பகுதியிலோ அல்லது வலது பக்கத்திலோ இடது பக்கத்திலோ ஏதோ ஒரு பக்கத்தில் கட்டி தொங்க விட்டால் போதும். உங்கள் வீட்டிற்குள் இருக்கும் மகாலட்சுமி அனாவசியமாக நிலைவாசலை தாண்டி வெளியே போக மாட்டார்கள். வீட்டிற்குள் வறுமை நுழையவே நுழையாது. அதே போல தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றும் போது ஒரு ஊதுவத்தியை மட்டும் அந்த நிலைவாசலுக்கு காண்பிக்கும் போது இந்த மருதாணி இலைக்கும் காமிக்க வேண்டும். இதுதான் பரிகாரம். மாதத்தில் ஒரு நாள் இந்த இலை காய்ந்து சருகாகி கீழே கொட்டிவிடும். மீண்டும் இதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவுதான் பரிகாரம். நிலைவாசலில் மேலே சொன்னபடி முறைப்படி இந்த மருதாணி இலையிலேயே வைத்து பாருங்கள். மகாலட்சுமி என்றென்றும் உங்கள் வீட்டிலே தங்கி சிறப்பாக உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுப்பார்கள். இது சிறப்பு வாய்ந்த ஒரு பரிகாரம். ஏன்னா மருதாணி இலைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு. மருதாணி இலை என்ன மாதிரி வாசனை உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். அந்த பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை இருக்கும். அப்படியே வீடு முழுக்க லக்ஷ்மி வாசம் செய்யற மாதிரி இருக்கும். அதனால மருதாணி இலை எங்க கிடைச்சாலும், மருதாணி பூ எங்க கிடைச்சாலும் இலையோட பூவோட கொத்தாக அது கூட 2 கொத்து வேப்பிலை 2 கொத்து மாயிலை சேர்த்து வைத்து உங்கள் வாசலில் கட்டி விடுங்கள். வாரம் வாரம் கட்டுங்க, இன்னும் நல்லது. இல்லையா மாதத்திற்கு ஒரு முறை, இல்லையா பௌர்ணமி அமாவாசை நாட்களில் இது கட்டி தொங்க விடுங்க. உங்க வீட்டில் என்றென்றும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசுல ஒரு புதிய இலக்கு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும், புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும், பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மேம்படும், வீடு பராமரிப்பு தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும், வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல்லாம் அமையும், உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க. இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள்லாம் பிறக்கின்ற ஒரு நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பேச்சுக்கள்ல அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். எழுத்து சார்ந்த துறைகள்ல உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். சவாலான வேலைகளை ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். அரசு விஷயங்களில் பொறுமை தேவை. வியாபார மாற்றங்களை ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம். புதிய முயற்சிகள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடமேற்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, உங்களுடைய பேச்சில ஒரு பணிவான ஒரு பேச்சுக்களால் இன்றைய தினம் நட்பு வட்டாரம் விரிவடையும். அதே மாதிரி நட்புகளால் நன்மைகள் ஏற்படும். இந்த கணிதத்துறை அக்கௌண்ட்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு தனிப்பட்ட ஈர்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்துல எந்த வேலையையும் நீங்க விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் இன்னைக்கு சந்தை நிலவரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் ஏற்படும். சில அனுபவங்களால் புதிய அத்தியாயங்கள் பிறக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லாம் விலகும். இன்றைய நாள் அமைதியோடு எல்லாம் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்புகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். சகோதர வழியில அனுகூலங்கள் பிறக்கும். வெளிவட்டார தொடர்புகள்லாம் அதிகரிக்கும். இணையம் தொடர்பான பணிகள்ல நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். உறவினர்களை அனுசரித்து செய்வதன் மூலம் சாதகமான சூழல்கள்லாம் அமையும். இன்றைய நாள் உதவி கிடைக்கின்ற நாளாக இருக்கும்.
அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகம் நிறைந்த ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, நினைத்த சில வேலைகள்ல உங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் ஏற்படும். பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்பட வேண்டியது அவசியம். பிறமொழி மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். வியாபார முதலீடு குறித்த முயற்சிகள் மேம்படும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளால் சோர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் பாசம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்கள் வழியில ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உறவுகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் உள்ள தடைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சில பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். தொழில் சம்பந்தமான செயல்களில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் குறையும். இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வியாபார இடமாற்றம் குறித்த சிந்தனை ஏற்படும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயணம் சார்ந்த எண்ணங்கள் நிறைவேறும். இறை சார்ந்த பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். மாறுபட்ட அனுபவங்களால் பக்குவம் உருவாகும். உறவுகளுடன் கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பீங்க. மனதளவில் ஒரு விதமான திருப்தி ஏற்படும். இன்றைய நாள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய வடமேற்கு திசை, அதிசய எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல மாற்றமான சூழல்களாக அமையும். வழக்கு விஷயத்துல பொறுமை தேவை. விவேகமான ஒரு செயல்பாட்டுல நல்ல மதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு தரம். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் வந்து சேரும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் இன்னைக்கு ஏற்படும். அதனால் நன்மையும் நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருங்க. குடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். அதே மாதிரி சகோதரர்களிடத்திலும் அனுசரித்து போகணும். தொழில்நுட்ப விஷயத்துல நிறைய விரயங்கள், கருவி அதாவது மிஷினரி வாங்குறீங்கன்னா அதுல நிறைய விரயங்கள் ஏற்படும். அதே மாதிரி திட்டமிட்ட வேலையில தடை தாமதம் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அரசு சார்ந்த ஒரு செயல்பாட்டுல ரொம்ப பொறுமை தேவை. வியாபாரத்துல வேகத்தை காட்டாதீங்க. சொந்த ஊர் சிந்தனைகளால் மனக்குழப்பங்கள் உண்டாகும். இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடும் கவனத்தோடும் இன்னைக்கு செய்ய வேண்டியது அவசியம். அதிசய கிழக்கு திசை, அதிசய 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனதளவில் நல்ல ஒரு தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதே மாதிரி சகோதர வகையில உதவிகள்லாம் கிடைக்கும்.
கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில, உறவினர்கள் வழியில சாதகமாக இன்னைக்கு இருப்பார்கள். உங்கள் தோற்றத்துல ஒரு பொலிவு, தேஜஸ்லாம் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாம் குறையும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் அனுகூலமாக அமையும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு தனவரவு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயம் 4ஆம் எண், அதிர்ஷ்ட பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள்லாம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளாம் வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கின்ற ஒருத்தன. அரசு வகையில ஆதாயம் கிடைக்கும். வழக்குகள்ல எதிர்பார்த்த தீர்ப்புகள்லாம் கிடைக்கும். நெருக்கடியான பிரச்சனைகள்லாம் விலகும். வரவுகள் மூலம் கையிருப்புகள்லாம் அதிகரிக்கும். நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறைகின்ற ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குடும்பத்தில் மற்றவர்களின் தலையீடுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆடம்பர பொருட்களால் கையிருப்புகள்லாம் இன்னைக்கு குறையும். உறவுகள் வழியில அனுசரித்து செல்லுங்க. வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள்லாம் அதிகரிக்கும். வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் மேம்படும். கற்பனை துறைகள்ல மேன்மை அதிகரிக்கும். இன்றைய நாள் இன்பம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகள்லாம் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.